உங்களுடைய முழு திறமையையும் வெளிக்கொணரும் பாதையில் நீங்கள் எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் புதிய சவால்களை எதிர்கொண்டு புதிய பாதைகளை உருவாக்க வேண்டியது இருக்கும். இந்த இடத்தில்தான் மற்றவர்களின் அனுபவம் நமக்கு உதவியாக இருக்கும். ஒரு சீன பழமொழி கூறுவது போல, முன்னால் இருக்கும் பாதையை தெரிந்து கொள்ள அந்த பாதையில் சென்று திரும்பி வருபவர்களை கேளுங்கள். உங்களுக்கு ஒரு வழிகாட்டியை தேர்ந்தெடுக்கும் போது 2 விஷயங்களை கவனியுங்கள். முதலாவது, ஞானம் உள்ள ஒருவர். வழிகாட்டுதலின் புரிதல், அனுபவம் மற்றும் ஞானம் ஆகியவை நம்மால் தனியாக கையாளுவதற்கு கடினமாக இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்க்க நமக்கு உதவுகின்றன. புத்திசாலி மனிதர்கள் பெரும்பாலும் சில வார்த்தைகளிலேயே நாம் கற்றுக்கொள்ளவும் வளரவும் உதவுகிறார்கள். நாம் சாதாரணமாக பார்க்க முடியாத புதிய உலகங்களை அவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள். கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க நமக்கு உதவுகிறார்கள். நாம் தவறவிடக்கூடிய வாய்ப்புகளை கண்டறிய நமக்கு துணை புரிகிறார்கள். நமது வயது மற்றும் அனுபவத்தையும் தாண்டி நம்மை அதிக புத்திசாலிகளாக்குகிறார்கள். இரண்டாவதாக, நட்பையும் ஆதரவையும் தரும் ஒருவர். இயேசு தான் வழிகாட்டியவர்களிடம், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று கூறுகிறார். வழிகாட்டியை பின்பற்றுகிறவர்கள் முதலில் கேட்க நினைக்கும் கேள்வி, என் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா என்பதுதான். இந்த கேள்விக்கான காரணம் மிக தெளிவானது. தன் மீது ஆர்வம் காட்டாத ஒரு நபரின் வழிகாட்டுதலை பெற யார்தான் விரும்புவார்கள், இல்லையா? சுயநலவாதிகள் தங்களுடைய சொந்த லாபம் இருக்கும் வரை மட்டுமே உங்களுக்கு உதவுவார்கள். ஆனால் நல்ல வழிகாட்டிகள் நட்பையும் ஆதரவையும் வழங்கி நீங்கள் உங்கள் முழு திறனை அடைவதற்காக எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் உழைப்பார்கள். ஆதரவில்லாத அறிவு வெறும் வீண். நட்பு இல்லாத அறிவுரை அன்பற்றதாக இருக்கும். அக்கறை இல்லாத நேர்மை கடுமையானதாக இருக்கும். ஆனால் உங்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு நபர் உங்களுக்கு உதவும் போது அது மனதிற்கு பூரிப்பை தருகிறது. வளர்ச்சி என்பது அறிவிலும் அன்பிலும் இருந்துதான் வருகிறது. அக்கறையுள்ள மனிதர்கள் மட்டுமே இவை இரண்டையும் உங்களுடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வார்கள். இன்று யாரை உங்கள் வழிகாட்டியாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? சிந்தித்து பார்த்து செயல்படுவோமா?